சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் சர்மா அவர்கள். வணக்கம் மேம். வரலாற்றிலேயே அழிக்க முடியாத ஆட்சி, அழிக்க முடியாத கட்சி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? எதன் அடிப்படையிலேயே முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? கடந்த 3.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவே மிக மோசமான ஒரு பொருளாதார ரீதியான சிக்கல்கள்லையும் பல்வேறு பிரச்சனைகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல மட்டும்தான் மிக சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதும் ஏராளமான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு திட்டத்திற்கும் மக்கள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதும், அதே போல கல்வி சார்ந்தும் தொழில்துறை சார்ந்தும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது சார்ந்தும் பல்வேறு விதமான நிகழ்வுகள் தினசரி அன்றாடம் நடக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு தமிழ்நாட்டுலதான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ மக்களை நோக்கி ஒரு அரசு எந்த அளவிற்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கான அரசாக அது எந்த அளவுக்கு பார்த்து ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக இது மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்களை செய்யக்கூடிய இந்த ஆட்சியை மக்களும் விரும்ப தொடங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில தான் முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும், அல்லது கல்வி சார்ந்தாக இருக்கட்டும், அல்லது மகளிருடைய முன்னேற்றமாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், எதுலையுமே சோடை போகாமல் எல்லாவற்றிலையுமே ஒரு விதமான பாய்ச்சலை முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஓயாத உழைப்பின் வழியாக அதை அவர் இன்னைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. மற்ற மாநிலங்களும் அதை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுல எந்த இடத்துலயா இருந்தாலும் இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் முதலமைச்சர் அவர்களுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் அவர்கள் அந்த மாநிலத்துல செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக தரக்கூடியதையும் அதே திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துவதையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்களை கொண்டு வருவதாகட்டும், அல்லது இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக தன்னுடைய போர்க்குரலை ஏற்புவதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே இந்த திராவிட மாடல் அரசு மிகச்சிறப்பாக தன்னுடைய செயல்பாடுகளை வகுத்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். என்னதான் நீங்க சொல்ற மாதிரி எல்லா திட்டங்களை அறிவிச்சாலும் ஆனா விமர்சனங்கள் நெகட்டிவா தான் வருது. என்ன அப்படின்னா, ஆட்சியில வந்ததுல இருந்து திமுக ஆட்சியில் வந்ததுல இருந்து வெற்றி அறிவிப்பாக பல வழியில மக்களை ஏமாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூறியிருந்தாங்க. இப்ப அண்ணாமலை அவர்களும் கூறியிருக்காங்களே, ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் சித்தரிச்சுட்டே வருதுன்னு நினைக்கிறீங்க? அத சொல்றவங்க எல்லாமே மக்களால் வீழ்த்தப்பட்டவர்கள். 2 பேருமே மக்களால் வீழ்த்தப்பட்டவர்கள் தான், மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒன்றிய அரசோடு இணைந்து பல்வேறு துரோகங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைத்து விட்டு இன்னைக்கு ஒரு அவர்களுடைய ஆளுமை என்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்னைக்கு கட்சியும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வலுவிழந்த ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கிறது. பல்வேறு பிரிவாக அது பிரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை எதிர்த்து பேசுவதற்கு, போராட்டங்கள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. போராட்டம் நடத்தணும்னா அது மோசமான ஒரு விஷயங்கள் நடக்கணும், மக்கள் விரோத சட்டங்கள் ஏதாவது கொண்டு வரப்படணும், மக்களுக்கு எதிரான திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்தப்படணும், அல்லது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கணும். அப்பதான் எதிர்கட்சி தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ள முடியும், சில போராட்டங்களை நடத்த முடியும். ஆனா அதுக்கு எதுக்குமே வழி இல்லை. எல்லாத்தையும் நம்ம என்ன சொன்னோமோ அதை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி மக்களுக்கும் மிக பெரிய அளவுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு அரசாக இது இருந்துகிட்டு இருக்கு. அதனால இப்ப அவங்களுக்கு குறை சொல்லதான் முடியுமே ஒழிய போராட்டம் நடத்துறதுக்கு கையில எடுக்கிறதுக்கு ஒரு விஷயமும் கிடைக்கிறது இல்லை. அண்ணாமலையும் அப்படிதான். நீங்க அவருக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டார் மக்களால, அவரே தோல்வியை தழுவினாரு. இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு, தமிழ்நாட்டு சூழல் அப்படிங்கிறது தங்களுக்கானது இல்லை அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதனால அவர் விலகி போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால எதுவும் போராட முடியாதவர்கள், அல்லது தங்களுடைய கட்சியை கட்டுக்குள்ள வச்சுக்கிற முடியாதவங்க, கட்சியை வளர்க்க முடியாதவர்கள் புலம்பக்கூடிய ஒரு மோசமான ஒரு மனநிலையை தான் நம்ம எடப்பாடியுடைய குரல்ல இருந்து பார்க்க முடியுது, அண்ணாமலைய குரல்ல இருந்து பார்க்க முடியுது. நீங்க ஒரு கட்சி 30 ஆண்டு காலம்
எவ்வளவோ ஆட்சியில இருந்தக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு முக்கியமான ஒரு கட்சியை வந்து விக்கிரவாண்டி தேர்தல்ல நிக்கல தேர்தல்ல. அது எந்த அளவுக்கு வந்து அந்த தொண்டர்களை சோர்வுட செய்யுங்கிறத எடப்பாடி வந்து புரிஞ்சிருக்கிறது. அப்புறம் பல தேர்தல்கள்ல டெபாசிட்டை இழந்த காலகட்டத்தை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், பல தேர்தல்கள்ல தொடர்ச்சியாக டெபாசிட் போய்கிட்டு இருக்கு. அப்போ கட்சியையும் அவரால் கொண்டு செலுத்த முடியல, அந்த அரசுக்கு எதிரான குற்றங்களையும் அவரால் சொல்ல முடியல. அப்போ வந்து குறை சொல்றதன் மூலமாக தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு, இருப்பை நிரூபிச்சுக்கிறதுக்காக அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அது ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாவது சொல்லணுமே என்று சொல்வது போலதான் இருக்கே ஒழிய ஒரு உண்மையில இங்க எதுவுமே இல்லை. அதான் பிரச்சனை. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்வர் அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்பாக துபாய்க்கு போயிருந்தாரு. அது வந்து 6000 கோடி முதலீடை ஈர்ப்பதற்காக போயிருந்தாங்க. ஆனா அப்ப ஆரம்பிச்ச காலனி தொழிற்சாலையில ஒரு செங்கலை கூட இன்னும் வர எடுத்து வைக்கல. 60 கோடி முதலீட கூட வந்து இன்னும் ஈட்டப்படல அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வந்து இது வந்து நிறுவனம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டி காட்டி பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ இந்தியா டுடே பத்திரிகையில சில நாட்களுக்கு முன்னாடி வந்த ஒரு ஆர்டிக்கல் நம்ம யோசிக்கணும், படிக்கணும். அதுல வந்து 10 லட்சம் கோடி முதலீடுகள், அந்நிய முதலீடுகள் இந்த 3.5 ஆண்டு காலத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே 10 அதிகாரமிக்க முதலமைச்சர்கள்ல முதலமைச்சர் அவர்களும் உள்ள வர்றாரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு பத்திரிகையில வந்து இந்த தகவல்கள் சொல்லப்படுது, அத வந்து எவ்வளவு திறமையாக மறைச்சு ஒரு அண்ணாமலை இங்க அறிக்கை விட்டாரு அப்படின்னு பாக்க. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம்தான், ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களும் இன்னைக்கு போட்டி ஓட்டிட்டு வர்றாங்க. இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில், அரியலூர் மாவட்டத்தில் துவக்கப்பட்ட அந்த கால் தொழிற்சாலை, கால் செருப்பு தொழிற்சாலைக்கு வந்து அந்த நாட்டுல இருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்தது, இந்த தொழிலை நாங்கள் இங்கே துவக்குவதற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து, ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசு வந்து எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட்டு காட்டியிருக்கிறாங்க. ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு முதலீடு ஈர்க்கப்படணும்னா அதுதான் முக்கியமான ஒரு காரணமா இருக்க முடியும். நீங்க வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே பல்வேறு தொழிற்சாலைகள் வந்து இங்க இருந்து போனதை நம்ம பார்த்தோம். வர வேண்டியவர்களும் வராமல் போனதை பார்த்தோம். ஏன்னா முதலமைச்சர் அவங்களால சந்திக்க முடியாது, இடைத்தரகர்கள் வந்து நிறைய கமிஷன் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சந்தர்ப்பத்துல அவங்க ஹைதராபாத்துக்கு எல்லாம் போனதை நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்து அவர்களுக்கு எது தேவையோ, என்ன மாதிரி உதவிகள் வேணுமோ அதை எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அவருடைய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள், தொழில்துறை அமைச்சர் எல்லாரும் மிக சிறப்பாக பணிபுரிகிறார்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு அவர்கள் வாயாலே சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால அண்ணாமலையோ அல்லது எடப்பாடியோ இந்த அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்றாங்களே ஒழிய, முதலமைச்சர் வந்து 1 டிரில்லியன் முதலீடை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் இந்தியாவுடைய பத்திரிகையில எழுதியிருக்காங்க. அப்போ அவருடைய செயல்பாடை வந்து ஒரு பத்திரிகை வந்து பாராட்டி பேசியிருக்கு. ஆனா அண்ணாமலைக்கு அது படிக்க தெரியலையா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, முதல்வர் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கலெக்ஷன், கரெக்ஷன், கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாக விமர்சித்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்படிதான் அந்த ஆட்சி இருந்தது. நீங்க எடப்பாடியுடைய ஆட்சிங்கிறது அவர் மக்களை சந்தித்து அவர் முதலமைச்சர் ஆகல. அவருக்கு சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, இருந்தாலும் கூட கூவாத்தூர்ல அவருக்குதான் அந்த வாய்ப்பு தரப்பட்டது. அதற்கான காரணங்கள், பின்புலங்கள், அவர் எப்படி வந்து இந்த காய் நகர்த்தினாரு, எப்படி காலில் விழுந்து பதவியை பெற்றாரு சசிகலாவுடைய காலில், அதற்கு பிறகு அதை அவங்களே தூக்கி வந்துட்டு அவர் பேச ஆரம்பிச்சாரு. எவ்வளவு பேராசையோட அவர் நடந்துக்கிட்டாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த அவருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அரிய வாய்ப்பு. மறுபடியும் அவர் வந்து முதலமைச்சராக முடியாது என்பது அவருக்கு தெரியும். ஆனா அதிர்ஷ்டவசத்தாலேயோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததே ஒழிய, அவர் எதுவும் மாபெரும் தலைவர் கிடையாது, ஆளுமை கிடையாது. மக்கள் பார்த்து அவர் வந்து வாக்களித்து அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யல. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை முழுக்க முழுக்க அடுத்து வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுனாலயே ஒரு ஒட்டுமொத்த கரப்ஷனும் கமிஷனும் வாங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அவர் மட்டும் இல்ல, அவர் கூட இருந்த அத்தனை அமைச்சர்களும் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய
நிதியை சூறையாடிட்டு தான் அவங்க போனாங்கன்றதுதான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா விதத்திலயும் அவங்க அப்ப எல்லா விதமான கமிஷனும் நடந்துட்டு இருந்தது. எல்லா விதத்திலயும் அந்த ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சியா இருந்தது. ஒன்றிய அரசாங்கத்துடைய துணை அவங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு ஒன்றிய அரசு அவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் அவர்களோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு தேவை இருக்கு. மற்ற அவங்களுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் இவங்க அங்கே ஏற்றுக்கொண்டு சிஐஏ நீட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இங்க பாராளுமன்றத்துல அவங்களுடைய ஒப்புதலை தந்து இங்கே செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் அவர்கள் உருவாக்கி தந்தாங்க. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்து தமிழ்நாட்டை சீரழித்த ஒரு ஆட்சி எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி. அவருக்கு தமிழ்நாட்டையும் இந்த முதலமைச்சருடைய செயல்பாடையும் குறை சொல்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, முதல்வர் அவர்கள் என்னை தனிப்பட்ட முறையில விமர்சிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நான் கண்டிப்பா அதற்கு தக்க பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தனிப்பட்ட முறையில என்ன அவருடைய தோற்றத்தை பத்தி சொன்னாங்களா? தனிப்பட்ட தாக்குதல்னால் ஒருவருடைய தோற்றம் பத்தி தான் நம்ம சொல்றது, அவருக்கு குடும்பத்தை எதிர்த்து சொல்றதுதான் தனிப்பட்ட தாக்குதல் நான் நினைக்கிறேன். ஆனா அப்படி இல்லையே, அவருடைய ஆட்சியை பத்தி தான் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்யறாங்க. அவருடைய ஆட்சி எப்படி மோசமா இருந்தது, எப்படி மக்கள் விரோத ஆட்சியா இருந்தது, கமிஷன் ஆட்சியா இருந்தது, கரப்ஷன் ஆட்சியா இருந்தது, எப்படி செயல்படாத ஒரு ஆட்சியா இருந்தது, அதான் முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரே ஒழிய எடப்பாடி அவருடைய குடும்பத்தையோ அவருடைய தனிப்பட்ட தோற்றம் சார்ந்தோ தனிப்பட்ட பர்சனாலிட்டி பத்தியோ எதுவும் சொல்லல. எது ஆட்சி சார்ந்துதான் இந்த விமர்சனமே முன்வைக்கப்படுது ஒழிய அவரும் அப்படிதான் வைக்க முடியும். தனிப்பட்ட முறையில தனி நபர்கள் இல்லையா ரெண்டு பேருமே, அவர்கள் அடையாளம் காணப்பட்டது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்க முடியும். அப்ப அவங்களுடைய ஆட்சியினுடைய திட்டங்களை பற்றி தானே பேச முடியுமே ஒழிய அவங்க என்ன பண்ணாங்கன்னு தான் பேச முடியுமே ஒழிய வேற எப்படி தனிப்பட்ட முறையில திட்டிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி தொடர்ந்து அதாவது இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆண்டுகள் தான் இருக்குன்ற பட்சத்துல தொடர்ந்து விமர்சனங்கள் அதிகப்படியாக வந்துட்டே தான் இருக்கு. அண்ணாமலையா இருக்கட்டும், இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. இது மக்களோட கவன சிதறவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மக்கள் மனம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பின்னடைவு ஏற்படுமா திமுகவிற்கு இதனால? இல்ல, அது எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் விமர்சனம் வைக்கிறது அது ஒரு மரபு தானே, அது நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. தங்களால இயலாத விஷயங்களை இந்த அரசு சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையுமே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் எடப்பாடி அவருடைய ஆட்சியில கொண்டு வரேன்னு சொன்ன திட்டங்கள் எதையுமே செயல்படுத்தல. கொடுத்த வாக்குறுதிகள் பலவும் நிறைவேற்றப்படல. அதனால அவருக்கு நான் எதுவுமே செய்யல, ஆனா செய்யக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறப்போ இது மக்கள் நலன் சார்ந்து நம்ம பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ பயனடையக்கூடியவர்கள் மக்கள் தான். அவர்கள் தான் முடிவு செய்யணும் யாரு மறுபடியும் முதலமைச்சராக வேண்டும், யாருனால இந்த திட்டங்கள் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு, யாருனால அந்த பலன்களை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. அதனால மக்களுடைய மனதை மாற்றுவதற்கோ அல்லது எடப்பாடியுடைய குரலை கேட்டு மக்கள் திசை திரும்புறதுக்கோ திசை மாறுவதற்கோ அது எந்த வாய்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது யாருக்கெல்லாம் ஒரு பயன் அளிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம திட்டங்களை பாக்குறோம். 1,15,00,000 பெண்கள் இன்னைக்கு உதவித்தொகை உரிமைத்தொகை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல விடியல் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், நம்ம வரிசையா திட்டங்கள், காலை உணவு திட்டம், அதெல்லாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ரீச் ஆகிட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள். ஒவ்வொரு குடும்பமுமே அதனுடைய இப்ப ஜனவரியில இருந்து அனைத்து ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இப்ப இது எல்லாமே பாசிட்டிவா தான் மக்கள் பார்ப்பாங்க. அதனால மக்களுடைய குரலாக அவரால் அதை மாற்ற முடியாது. அவருடைய குரலாக அதை தனித்து ஒழிச்சுட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நேத்து கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் கூட ஊழல் பட்டியல் தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியானுச்சு. இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களும் இதே மாதிரிதான் ஊழல் பட்டியல் தயாரிச்சு ஆளுநரை சந்திச்சு அதாவது பணியிட நீக்கம்லாம் செஞ்சாங்க. பணியில இருந்து விடுவிச்சாங்க அமைச்சர்கள்லாம், மறுபடியும் திரும்ப அதே பணியில இருக்காங்க. இப்ப இவரும் அதே ஒரு சூழலை கையில எடுத்திருக்காரு, ஊழல் பட்டியல் தயாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதே மாதிரி ஆளுநர் அவர்களையும் சந்திக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதனால எதுவும் சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் அண்ணாமலையே செஞ்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியலையே. அண்ணாமலையும் ட்ரை பண்ணாரு, இதே போலதான் அவரு டிராமா பண்ணாரு. அப்புறம் அதை நிரூபிக்கப்பட நிரூபிக்கல அப்படிங்கிறப்போ பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கள் அமைச்சர்களாக வந்துட்டாங்க.
பழிவாங்கிறதுக்காக ஒன்றிய அரசு துணையோட அது போன்ற விஷயங்கள் நடந்தது. செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அல்லது பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், பழிவாங்குவதற்காக நடந்த, ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஆளுநருக்கும் பொன்முடி அவர்களுக்கும் பிரச்சனை இருந்தது அந்த பல்கலைக்கழகம் சார்ந்து. அதனால ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை ஒன்றிய அரசு அவங்க கையில இருந்ததுனால சில விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அதுல அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. இன்னைக்கு விஜய்க்கு என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா விஜய்க்கும் அது ஒன்றிய அரசாலேயோ அண்ணாமலையாலோ முடியாத ஒரு பொய்யான விஷயங்களை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணி முடியாதப்போ இன்னைக்கு விஜய் என்ன பண்ண போறாரு, விஜய் எந்த அடிப்படையில கொண்டு போய் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்க போறாரு, அவர்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு, அதெல்லாம் நம்ம கேட்பாங்க இல்லையா. நிச்சயமா அது ஒரு ஸ்ட்ரென்த் தான். இப்போ ஆட்சி புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாவது பண்ணணும். நாங்க ஆளுங்கட்சிய நாங்க எதிர்த்தோம், ஆளுங்கட்சி மோசமா இருக்கு, ஆளுங்கட்சி ஊழல் பண்ணுதுன்னு சொல்லி குரல் கொடுத்துட்டு அவங்க மக்கள்கிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க அப்படி இல்லை. மக்களுக்கு நல்ல திட்டங்களை செஞ்சுட்டு நாங்க மக்களை சந்திக்கிறோம். முதலமைச்சர் அப்படிதான் தொடர்ச்சியாக இருக்கு. தேர்தல்ல ஒவ்வொரு தேர்தலையும் அவர் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார் என்றால் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு தான் அவர் போய் மக்களை சந்திக்கிறாரே ஒழிய இது போன்ற இல்லை. அதனால அவங்களுக்கு அது பண்ணணும்னு தோணுது, பண்ணட்டும். அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. கண்டிப்பா மேம். பல விஷயங்களை எங்களுக்காக தொடர்ந்து பகிர்ந்து நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி மேம்.